Hello friends, welcome back to our channel Relish the Curry. இன்னைக்கு எபிசோடில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கேரளா ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி உண்ணியப்பம். இது எவ்வளோ சாஃப்டாக பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த அப்பத்துக்கான பேட்டர் கம்ப்ளீட்டாக நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். அதுக்காக பச்சரிசி 2 கப்பை நான் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 2 கப்பு அரிசிக்கு ஒரு பெரிய கப்புன்னு ஃபுல்லாக சர்க்கரை நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம உருக்கி எடுத்துடலாம். அதுக்காக நான் இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை இந்த சர்க்கரையோடு சேர்த்து கொதிக்க வச்சிடுறேன். இதுக்கு வேறு தனியாக பக்குவம்னு எதுவும் இல்லை. இந்த சர்க்கரை ஃபுல்லாகவே இந்த தண்ணியில் நல்லா மெல்ட் ஆகி வரணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சர்க்கரை பாகை நான் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். மாவு அரைக்கிறதுக்காக இந்த ஊற வச்ச பச்சரிசி, அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை பாகு, 3/4 கப்பு தேங்காய், அப்புறமா 2 பழம், இது எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து போட்டு இந்த மிக்சியில் நம்ம அரைக்கணும். இப்போ நான் இந்த அரிசியை ஊற வச்சுருந்த தண்ணியிலேருந்து எடுத்து அரிசியை மட்டும் நான் மிக்சியில் முதல்ல போட்டுக்கிறேன். தண்ணி எதுவும் நம்ம விட தேவையில்லை. நான் 2 பேட்சஸாக இது செப்பரேட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் சர்க்கரை பாகும் இந்த ஃபஸ்ட் பேட்சில் சேர்த்துக்கிறேன். பழுத்த பழம் 2 கட் பண்ணி போட்டு இந்த மிக்சியில் நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நாம் அரைச்சி எடுத்துக்கணும். நான் பாளையங்கோட்டை பழம் வெரைட்டி தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நான் இப்போ இது தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாவு கொஞ்சம் நல்லா புளிக்கணும். அதுக்காக நான் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் இதை நான் ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா தான் இதை நம்ம அப்பம் சுடணும். அப்போ தான் அப்போ நல்லா சாஃப்டாக உப்பி வரும். ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாவில் சேர்க்குறதுக்காக நான் இப்போ 1/2 டீஸ்பூன் நெய் சூடு பண்ணிகிட்ருக்கேன். இதோட 1/4 கப்பு கொப்பரை தேங்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறது, ரொம்ப பொடியாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம் நல்லா. இது ஆப்ஷனல் தான், ஆனால் இது சேர்த்தா தான் அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாவு நல்லாவே புளிச்சிருச்சு. இதில் நம்ம ஏலக்காய் பொடியும் இந்த வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். இந்த தேங்காய் துண்டு உடனே நம்ம ஆட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப சூடாக இருக்குது, அது மாவுமே வெந்துடும். ஸோ அது நல்லா ஆறட்டும். மீன்வைல் நான் இப்போ அந்த ஏலக்காய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த மாவை நல்லா கலக்கி விட்டுடுறேன். அப்பம் சுடுறதுக்காக நான் இந்த அப்பச்சட்டி வச்சு ஒவ்வொரு குழிலையும் 3/4 பாகம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது நார்மல் ரிஃபைன்ட் ஆயில் தான். இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். மீன்வைல் இந்த மாவில் நாம் இந்த நெய்யில் வறுத்த தேங்காய் துண்டை சேர்த்து இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த அப்ப மாவை ஒவ்வொரு குழிலையும் பார்த்து நம்ம விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா குழிலையும் நம்ம அப்பத்தை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3-4 நிமிஷத்தில் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை திருப்பி போட்டு அடுத்த சைடையும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக பார்த்து அடுத்த சைடையும் திருப்பி போடுங்க. இந்த மாதிரி
2 சைடும் வெந்ததும் கேர்ஃபுல்லாக நம்ம அப்பத்தை வெளியே எடுத்துடலாம். எண்ணெய் வடிகிறதுக்காக நான் இப்போ வந்து ஒரு பேப்பர் டவலில் இதை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப சூப்பராக நம்ம இப்போ உண்ணியப்போ ரெடி பண்ணிட்டோம். இது அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் வந்திருக்கு. இதை கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக இது பிடிக்கும். இதை மாதிரி வேறு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு நெக்ஸ்ட் எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரெலிஷ் த கரி. தேங்க்யூ.